அனைவருக்கும் வணக்கம். பூதேவி தாயாரின் அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களில் ஒளிந்திருக்கும் ஆழ்ந்த கருத்துக்களை இந்த தொடரில் சிந்திக்கலாம். பாசுரங்கள், பக்தி கதைகள், திரு அவதார நிகழ்வுகள் முதலியவை மீண்டும் மீண்டும் சொல்லப்படுவதாலும் கேட்கப்படுவதாலும் ஆழ்மன சிந்தனைகளும் பதிவுகளும் சீராகுது. இந்த பாசுரத்துல நாராயணன் பறை தருகிறான் என்கிறார் ஆண்டாள். பறை என்னும் சொல்லுக்கு பரிசு, சன்மானம், அருள், வாக்கு என்று பலவிதமாக பொருள் சொல்லப்படுது. பொக்கிஷமான ஒரு விஷயத்தை அவன் நமக்கு தரவிருக்கிறான் என்று புரிந்து கொள்ளலாம். நமக்கு பொக்கிஷமானது ஆனா நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயம். அவனிடம் மட்டுமே இருக்கும் பொக்கிஷம் என்றால் என்னவாக இருக்கும்? உயர்ந்த மெய்ஞானமும் பக்தியும் தான் அது. இவைதான் சன்மானங்கள். இவை தருவதாக அவன் நமக்கு வாக்களிக்கிறான். பாவை நோன்பு நோர்க்கும் கன்னியர்க்கு விரும்புவது கிட்டும், பிடித்த வாழ்க்கை துணை அமையும், கண்ணன் இதையெல்லாம் அருளுவான். இந்த வரத்துடன் கூட தோழிகளே, உங்களுக்கு புரியாததும் தெரியாததும் கூட கிடைக்கப் பெறுவீர்கள் என்று மறைபொருளாக உணர்த்தறாங்க ஆண்டாள். இகலோக விருப்பங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நம் கவனத்தை பக்தியின் பக்கம் திருப்புறாங்க. பின்னர் பரலோக பிராப்திக்கும் கைப்பிடித்து அழைத்து போறாங்க. சுகர் கோட்டட் பில்ஸ் என்று சொல்வதுண்டு. உள்ளிருக்கும் மாத்திரை கசந்தாலும் புறத்தில் இனிப்பாக இருக்கும். ஆனா இங்க வரமாக அருளப்படும் லௌகீக ஆசைகளே கசப்பு. உள்ளிருக்கும் பரமாத்ம அனுபவமோ இனிமையானது. அந்த உண்மைய நாம தான் இன்னும் உணரல. என்னவெல்லாம் வேண்டும் நமக்கு அத்தனையும் அவன் அருளுகிறான். பாரோர் புகழும் வண்ணம் சிறப்பாக சீரான நெறிமுறைகளை பின்பற்றி அவன் திருவடிகளை பணிந்து விடுவோம். அவனை புகழ்வதால நமக்கு புகழ், அவனை புகழ்பவரோடு இணைவதால நாம மேன்மை பெறுகிறோம். புகழ் எத்தனை அழகான சொல். எல்லாருக்கும் போதை ஊட்டுவது புகழ். ஆனா இங்க குறிப்பிடப்படும் புகழ் போதை தருவது அல்ல. ஆரவாரமான புகழோ லௌகீகமான புகழோ அல்ல. இது பெரும் புகழ், நீள் புகழ், சிறப்பானதும் நிரந்தரமானதுமான புகழ். அப்படிப்பட்ட புகழை வேண்டாதவர் யார்? எப்படி கிடைக்கும் அந்த புகழ்? நாராயணனே கதி என்று பக்தி செய்தால் அவன் நமக்கு பறை தருவதால் நமக்கு வந்து சேரும் நீங்கா புகழ். பாசுரத்தை பாடி நிறைவு செய்வோம். ஆண்டாள் திருவடி சரணம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளால் நீராட போதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடும் தொழிலன் நந்தகோபல் குமரன் ஏறாந்த கள்ளி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவாய்.